ரசூலாட்ட கொட்டத்துக்கு சஹாபாக்கள்கிட்ட பெரிய டேலண்ட் இல்லாட்டியும் அவங்களுக்கு கிடைக்கிற ஓரிரு இச்சப்பழத்தை சாப்பிடாமலே கொண்டாந்து கொட்டுவாங்க. ரசூலா வீட்டுல உண்டண்டா, பெருமானார கொண்டண்டா. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கொடுக்கறதுக்கு ரசூலாட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அடிமையை விடுதலை பண்ணி கொடுங்கண்டா கொடுத்துருவாங்க. ஜக்காத்துல இது கொடுக்கலாமா? ஹராம். ஆனா ரசூலா என்ன பண்றாங்க தெரியுமா? பாத்திமா ரலியல்லாஹு பாத்திமா வேணான்ட்டாங்க. அதை விட சிறந்த ஒன்று உங்களுக்கு சொல்லி தரட்டுமான்னு கேட்கிறாங்க. ஒரு வாப்பா தன் பிள்ளைக்கு மிக பெஸ்டானதை தான் கொடுப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாப்பான்ற அடிப்படையில் நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்க புள்ள உங்கள்கிட்ட கேட்ட எனக்கு ரொம்ப களை பறிக்குது, நான் நொந்து போயிட்டேன், எனக்கு வேலை செய்ய இயலாது, என் பிள்ளைகள் ரெண்டு இப்படி, எனக்கு ஒரு வேலைக்காரன் வேணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பாத்திமா சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை சொல்லுங்க பாத்திமா, உங்களுக்கு அது தேவைப்படாது பாத்திமா. பாத்திமா ரலியல்லாஹு சொல்றாங்க, அதை சொல்லி போட்டு பிற்கால் வல்லதி நஃப்ஸி பியதி, எவன் கரத்தில் நான் மாறிக்கிறது அவன் மீது ஆணையாக என் சோர்வை போனது. அது உண்மையாக என்னுடைய வாப்பா எனக்கு சொல்லி தந்ததில் எனக்கு தேவைப்படவில்லை என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொல்ற விதத்தில் சொன்னால் பெருமானாருக்கு விளங்குது இது கல்புல உள்ள பிரச்சனை. கல்பு சோர்வடைகிற நேரம் உடம்பு சோர்வடையுது. உங்க வயசு சின்னது பாத்திமா, உங்களால வேலை செய்ய முடியும், நீங்க வேலை செய்யணும். பெருமானார் உண்மையான ஒரு தகப்பன். உம்மத்தை பத்தி கவலைப்பட்டவருக்கு தன் மகளை பத்தி எவ்வளவு கவலை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் பாத்திமாவுடைய கல்யாணத்தை செஞ்சு வைத்ததை பார்த்தாலே நீங்க அழுவீங்க. ஏன்னா பாத்திமா உம்மா இல்ல, ஹதீஜா அம்மா மௌத்தாயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தான் விரிக்கிறாங்க. தன் மகள் இரவுல தன் கணவரோட வாழ வேண்டிய வாழ்க்கைக்காக வேண்டி ஒரு தகப்பனாக நின்று ஹாத்தமுல் அன்பியா, நபிமார்களுடைய கடைசி, உலகத்துள்ள பெரிய பெரிய ஜனாதிபதிமார்களை அழைச்சி செய்ய முடியுமான கல்யாணம், ஜனாதிபதிமார்களுடைய மகன்மார்களை திருமணம் முடிச்சு கொடுக்க, இல்ல கவர்னர்களை கூப்பிட்டு என் மகளை முடிங்கன்னு சொல்லலாம். அலி பின் அபி தாலிப் அவரை திருமணம் கொடுக்கறாங்க. அது உங்களுக்கு தெரியும். அவர் சந்தையில போய் நிக்கிறாரு, போர்க்கவசத்தை வாங்கி எடுத்துட்டு.